பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊர் குளத்தாங்கரை. குளத்தாங்கரைனா கம்மாயின்னு சொல்லுவோம். ஸோ கீழே காட்டினல அந்த பக்கம் வயல் போன வீடியோவில், அந்த வயல்களுக்கெலாம் இங்கேருந்து தண்ணி போகும். இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு ஒரு இது கம்மா இருக்குது, அங்கேருந்தும் தண்ணி போகுங்க. இந்த குளத்தாங்கரை சைடு பார்த்திங்கன்னா இப்போ தான் பொங்கல் வச்சாங்க. அடிப்போங்க பாருங்கள், இங்கே இருந்து இருக்குது பொங்கல் கல் வச்சது தெரியும் பாருங்கள். இது நம்மளோட கோவில் கிடையாது, ஸோ வேறு கோவில் ஆளுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குளத்தங்கரை. தண்ணி நைட்டு விழுந்த மழைக்கு தாங்க இப்போ இவ்வளோ தண்ணி ஏறி இருக்குது. இன்னமுமே தண்ணி ஏறிச்சு அப்படின்னா நான் கீழே இப்போ உட்காந்துருக்கேன் இல்லையா மேலே கரையில். இது வந்து பார்த்திங்கன்னா கரைன்னு சொல்லுவோம். இந்த மேலே வர இந்த புளிய மரம் ஒட்டு வர வந்துருங்க. பாருங்களே இந்த கரையில் எவ்வளோ அழகாக இருக்குது புளிய மரம் ரெண்டு சைடும். அப்படி ஒரு நிழல் தருங்க. பாருங்கள் வயல்லாம் கீழே இருக்குது. நம்ம வயல் பார்த்திங்கன்னா அந்த கீழே தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம வயல். இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம். இதில் ஆப்போசிட் இருக்கு இல்லையா, அதில் தான் சொன்னேன் அந்த கம்மா. சரி வாங்க அங்கிட்டு போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது கம்மா அப்படின்ட்டு. இங்கே வண்டி சவுண்டு அதிகம் இருக்காது, பறவைங்க சவுண்டு அதிகமாகவே இருக்கும். இந்த கல் பாருங்கள், இப்போ தெரியுதா அந்த பொங்கல் வச்ச பானை கல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. 3 கல் வச்சு இதில் தாங்க பொங்கல் வச்சாங்க. ஆடி பொங்கல் சூப்பராக வச்சு அவங்க சாமி கும்பிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அங்கே காட்டினேன் இல்லையா தூரமாக, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள் அந்த தண்ணியை, அங்கே விட இங்கே தான் தண்ணி நிறைய ஏறி இருக்குங்க. இந்த சில்லு வண்டு சவுண்டு கேட்கும் கொஞ்சம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தண்ணி. இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் மாட்டாங்க, குளிக்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மாடெல்லாம் குளிக்கும். தென் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இருந்து பாருங்கள் அந்த வயல்வெளி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சைடு போகிறதுக்கு இங்கிட்டு உள்ள ஒரு பாதை, திரும்பின பக்கம் எல்லாமே நல்லா வயல்வெளி தாங்க. இங்கே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்க. மாடு மேய்கிறது, மாடுங்க மேய்கிறது, குருவி சத்தம் சொல்லவே வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அழகாக பச்சை பசேர்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த லைஃபு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விவசாயம், மாடுங்க ஆடுங்க வயல்வெளி நாற்று செடி கொடி இதுகளோட வாழை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி வாழை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. கிராமம்னாவே அழகு தாங்க. இங்கே பாருங்கள் சூரியன் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. இந்த வீடியோ இதோட அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் மிஸ்ஸெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நெக்ஸ்ட்டு வரும்.